எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ப இப்ப அரேபியன் இரவு கதைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு தொடர்கதை. இதனுடைய முதல் பாகம் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். பாக்தாத் நகரத்துல ஒரு கூலிக்காரன் இருந்தானாம். அவன் அன்றாடம் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கவனாம். அந்த சந்தைக்கு வரவங்களுடைய பெட்டிகள் மற்றும் அவங்க என்ன வாங்குறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்ல குடுத்துட்டு, அதுக்கான சன்மானத்த பெற்று, அந்த வருவாயில வாழ்ந்துட்டு வந்திருந்தானாம். அவனோட வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சாம். அப்படிதான் அவன் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு கடைக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தானாம். யாராவது நமக்கு கூலி வேலை தருவாங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க ஒரு அழகான பெண் வந்தாங்களாம். அந்த அழகிய பெண் தன் பொருட்கள கூலிக்காரன்ட்ட குடுத்து, அத வீடு வரைக்கும் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இந்த கூலிக்காரனும் அந்த பெண்ணுடைய வீடு வரைக்கும் போனானாம். அங்க போயிட்டு அந்த பொருட்கள எல்லாம் இறக்கி வைக்கும்போது, மற்றொரு அழகான பெண்ண பார்த்தானாம். அந்த பெண் ரொம்பவே அழகா இருந்தாளாம். அந்த பெண்ண பார்த்துட்டு இருக்கும்போதே, இன்னொரு பெண்ணும் உள்ள இருந்து வந்தாளாம். மொத்தம் 3 அழகான பெண்கள பார்த்தோன்னே, அந்த கூலிக்காரன் திகைச்சு போய் நின்னானாம். அந்த 3 பெண்கள்ல ஒரு பெண் அவனுக்கான கூலிய குடுத்தாங்களாம். கூலிக்காரன் அத பார்த்துக்கிட்டு ரொம்ப தயக்கத்தோட நின்னுட்டுருந்தானாம். "ஏன் என்னாச்சு? வாங்கிக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு அதுல ஒரு பெண் கேட்டாளாம். "இல்ல, இல்ல. எனக்கு ஒரு தயக்கமா இருக்கு. அது இல்லாம ஒரு யோசனையா இருக்கு" அப்படின்னு சொன்னானாம். "சரி என்னன்னு சொல்லு" அப்படின்னு அந்த பெண்கள் கேட்டாங்களாம். "நான் உங்க கூடயே ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துட்டுமா?" அப்படின்னு கேட்டானாம். அந்த அழகிகளும், "சரி இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். "நாங்களே ஒரு ஆள எங்களுடைய வேலைக்காக பார்த்துட்டு இருந்தோம். பரவால்ல, அந்த ஆளா நீயே இருந்துக்கோ" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னாங்களாம். "என்ன?" அப்படின்னு இந்த கூலிக்காரன் கேட்டானாம். "இங்க என்ன நடந்தாலும், அது ஏன் நடக்குதுன்னு நீ எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த கூலிக்காரனும், "சரி நான் அப்படியே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாராம். அதே மாரி அப்ப சாயந்தரம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சாம். யாருன்னு போய் ஒரு அழகி கதவ திறந்து பார்த்தாங்களாம். அங்க 3 இடது கண் மட்டுமே குருடா இருக்கிற ஒற்றை கண்கள் கொண்ட மனிதர்கள் நின்னுட்டு இருந்தாங்களாம். இந்த அழகியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். நாங்க இப்படியே இந்த பக்கமா வந்தோம். வழிப்போக்கர்கள் எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு பார்த்தோம். நீங்க அனுமதி குடுத்தா உங்க வீட்லயே நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த அழகிகளும் சரி தங்கிக்குங்க. ஆனா ஒரு நிபந்தனை, அந்த கூலிக்காரனுக்கு சொன்ன மாரியே, இங்க என்ன நடந்தாலும் நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க எதுவுமே எங்கள எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த 3 பேரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்களாம். இப்ப எல்லாருமே உள்ள சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு இந்த ஆடவர்கள்லாம் மது அருந்திட்டு கன்னா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வழியா மாறுவேடத்துல போயிட்டு இருந்த மன்னன் இத கவனிச்சாராம். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சாம். மன்னர் அவருடைய 2 அமைச்சர்களோட போய் அந்த வீட்டு கதவ தட்டினாராம். அந்த அழகிகளும் கதவ திறந்தாங்களாம். மன்னரும் தனக்கு தங்க இடம் வேணும் இந்த இரவுக்கு அப்படின்னு கேட்டாராம். மன்னர்ன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் தான் மாறுவேடத்துல இருக்கார்ல. அவங்க யாரோ வழிப்போக்கன்னு நெனச்சுக்கிட்டு சரின்னு சொல்ட்டாங்களாம். ஆனா என்ன நடந்தாலும் நீங்க ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உள்ள சேர்த்துக்கிட்டாங்களாம். மன்னரும் அவங்க அமைச்சரோட உள்ள வந்துட்டாங்களாம். இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, மது அருந்திட்டு, அங்க உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்கிருந்த அழகிய பெண் ஒருத்தி 2 நாய்கள புடிச்சிட்டு வந்தாளாம். இன்னொரு பெண் ஒரு சவுக்கு எடுத்து அந்த 2 நாய்களையுமே தன் கை வலிக்கும் வர ஓயாம அடி அடி அடின்னு அடிச்சாளாம். பிறகு அந்த சவுக்க கீழ போட்டுட்டு, அந்த 2 நாய்களையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்தாளாம். இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தவங்க, ஏன் நடக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். இருந்தாலும் நிபந்தனை ஒண்ணு இருக்குல்ல, அத எப்படி மீற முடியும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்களாம். அப்புறம் அந்த இன்னொரு பெண் ஓன்னு அழுதாளாம். மத்த பெண் அவளுக்கு உடை மாற்றி அவள சமாதானப்படுத்துனாங்களாம்.
அவ உடம்பெல்லாம் வடுவா இருந்துச்சாம். இதுக்கு மேல பொறுக்க முடியாதவங்க கேட்டுறலான்னு போனாங்களாம். ஆனா, அதுல ஒரு அமைச்சர் மட்டும் நிபந்தனைய மறந்து போய் கேட்டா, ஏதாவது சாபம் விட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா, மத்தவங்க யாரும் அத கேட்கவே இல்லையாம். சரி என்னனாலும் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சார்பா அந்த கூலிக்காரன் போயி, "ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக அந்த 2 நாயையும் அடிச்சீங்க? அப்புறம் கட்டி தழுவி முத்தம் குடுத்தீங்க? இந்த பெண் ஏன் ஓன்னு அழுதாங்க? இவங்க உடம்பெல்லாம் ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த பெண்கள்ல ஒருத்தி ரொம்ப கோரமா சிரிச்சுட்டு, "இந்த நிபந்தனைய நீ மறந்துட்ட. இங்க என்ன நடந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நீ எதிர்த்து கேள்வி கேட்டுட்ட." அப்படின்னு கோவத்தோட தரைய 3 தடவ தட்டுனாங்களாம். அப்ப அங்க ஒரு அறையில இருந்து ஒரு 10 நீக்ரோக்கள் வந்தாங்களாம். அவங்க கிட்ட இவங்க எல்லாத்தோட கையையும் கட்டி இவங்களுக்கு தண்டனை குடுங்க அப்படின்னு சொன்னாளாம். ஆனா, அதுல மற்றொரு பெண், "கொஞ்சம் இரு. இவங்க எல்லாத்துக்கும் தண்டனை குடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட கதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொன்னாங்களாம். மற்றொரு பெண், "இது நீங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவா?" அப்படின்னு கேட்டாங்களாம். அதுல 9 பேரும் ஆமான்னு சொன்னாங்களாம். அந்த அமைச்சர தவிர மீதி எல்லாரும் ஆமான்னு சொன்னாங்களாம். அப்புறம் அந்த பெண்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கதை கேட்க ஆரம்பிச்சாங்களாம். முதல்ல அந்த கூலிக்காரன்ட்ட கேட்டாங்களாம். அந்த கூலிக்காரன், "என்ன பத்தி சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்ல. நான் ஒரு கூலிக்காரன். அன்றாடம் பொருள்களை தூக்கி வேலை செய்து அதில் வரும் வருவாயில் என் வாழ்வை நடத்துபவன்." அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த இளகி மற்ற இருந்த அந்த 3 இடதுகண், அதாவது ஒற்றை கண்கள் கொண்டவங்க கிட்ட கேட்டாங்களாம். அதுல ஒரு குருடர் சொன்னாராம். அதாவது ஒற்றை கண் கொண்ட குருடர். அவர் தன் கதைய சொல்ல ஆரம்பிச்சாராம். அவர் ஒரு நாட்டுக்கு இளவரசரா இருந்திருக்கிறாரு. அவரு தன் கதைய சொன்னாராம். "நான் ஒரு நாட்டுக்கு இளவரசனாக இருந்தேன். அதே மாரி பக்கத்து ஊர எங்க சின்ன தந்தை, அதாவது சித்தப்பா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் எப்பயாவது ஒரு தடவ எங்க சித்தப்பா ஊருக்கு போயிட்டு வருவேன். அந்த மாரி தான் அன்னைக்கு போயிருந்தேன். அப்ப போனப்ப, அங்க அவருடைய பையன், "எனக்கு ஒரு உதவி செய்" அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் என்ன உதவி வேணும்? என்னால முடிஞ்சா செய்றேன்னு சொன்னேன். அப்ப அங்க அவன் ஒரு அழகான பெண்ண கூட்டிட்டு வந்தான். அந்த பெண்ண கூட்டிக்கிட்டு அவன் கல்லறை நோக்கி போனான். என்னையும் கூடயே வர சொன்னான். அங்க போய் பார்த்தா, அங்க ஒரு கல்லறையுடைய கல்ல பேத்துட்டு, "அதுக்குள்ள நாங்க 2 பேரும் போறோம். நாங்க போனதுக்கப்புறம் இந்த கல்லறைய சுண்ணாம்பு போட்டு திருப்பி பழைய மாரி வச்சுரு" அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் அதே மாரி பண்ணேன். அப்புறம் எங்க நாட்டுக்கு போனேன். அங்க எங்க அப்பாவுடைய படைத்தளபதி எங்க அப்பாவே கொன்னுட்டு நாட்ட கைப்பற்றிட்டான். என்ன உயிரோட விட்டா ஆபத்துன்னு கொல்ல பார்த்தான். அப்பதான் என்னோட இந்த ஒற்றை கண் போயிடுச்சு அப்படின்னு சொன்னானாம். ஆ உடனே நான் என்னோட உயிர காப்பாத்திக்கிட்டு எங்க சித்தப்பா நாட்டுக்கு வந்துட்டேன். அவரு என் நிலைமைய நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டாரு. என்ன ஆதரிச்சாரு. என் உயிர காப்பாத்திக்கவும் உதவி செஞ்சாரு. அவரு தன் மகன் காணாம போனத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்ப இருந்த நிலைமையில மனசு கேட்காம நான் அவங்க மகன் அந்த வழியா போனது எல்லாமே சொன்னேன். உடனே அவரும் அத காட்டும்படி கேட்டாரு. நானும் அந்த கல்லறைய திறந்து இந்த வழியா தான் போனாங்கன்னு சொன்னேன். நாங்க எல்லாரும் அந்த கல்லறைக்குள்ள போய் பார்த்தோம். அதாவது அந்த சுரங்க பாதைக்குள்ள போய் பார்த்தோம். அப்ப அவர் மகனும், அந்த அழகான பெண்ணும் அங்க செத்து கிடந்தாங்க. அந்த 2 பொணங்களையும் காலால எட்டி உதைச்சுட்டு காரி துப்புனாரு. அத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "ஏன் இப்படி பண்ணீங்கன்னு?" நான் கேட்டேன். "என்னுடைய சொல்ல மீறி இந்த சேவை செய்ற பெண்ண இவன் காதலிச்சான். நான் காதலிக்க கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னுடைய வார்த்தைய கேட்காம இங்க 2 பேரும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த நிலைமைய நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். அப்ப அப்பதான் ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னா, என் நாட்ட கைப்பற்றின அதே படைத்தளபதி, இப்ப என் சித்தப்பா நாட்டையும் கைப்பற்ற படையெடுத்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, என் உயிர காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இதுதான் என்னுடைய கதை அப்படின்னு அந்த ஒற்றை கண் குருடன் சொன்னாளாம். இத கேட்ட அழகில ஒருத்தி, "சரி உன் கதை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால நீ எப்ப விருப்பப்படுறியோ, அப்ப இங்கிருந்து விடுதலை ஆகலாம்" அப்படின்னு சொன்னாளாம். இத கேட்ட அந்த குருடன் ரொம்பவே சந்தோஷப்பட்டானாம். இப்ப 2வது குருடன் கிட்ட அதாவது ஒற்றை கண் குருடன் கிட்ட கதை கேட்க போனாங்களாம்.
அவன் சொன்னானா, "நானும் ஒரு நாட்டுடைய மன்னன். எனக்கு நல்லா எழுத படிக்க தெரியும். நான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டேன். நான் மிகுந்த திறமைசாலி, புத்திசாலி" அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் நான் வந்து ஒரு நாள் இந்தியா நோக்கி போயிட்டுருந்தேன். எனக்கு அங்க வந்து ஒரு மன்னன் நட்பு உறவு சொல்லி அழைச்சிருந்தாங்க. நானும் அதுக்கு போயிட்டுருந்தேன். அப்படி போற வழியில அங்க வந்த கள்ளர்கள் என்ன கட்டி போட்டுட்டாங்க. என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் அந்த பெண் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் கதைய தொடர்ந்து சொன்னானாம். அதுக்கப்புறம் நான் ஊர் ஊரா திரிஞ்சேன். எனக்கு அங்க ஒரு தையல்காரனுடைய நட்பு கிடைச்சுச்சு. அவனும் என்ன ஆதரிச்சான். நான் இந்த நாட்டு மன்னன்னு தெரிஞ்சோனே, "இத எங்கேயும் வெளியில சொல்லிடாத. இந்த நாட்டு மன்னன் உன் தந்தையுடைய பெரிய விரோதி. அதனால நீ சொன்னீன்னா மாட்டிக்குவ" அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் சொல்லல. அங்க என் கல்வி அறிவு பயன்படல. அதனால என் உடல் உழைப்ப நம்பி வாழ ஆரம்பிச்சேன். தினமும் விறகு வெட்டி, அத வித்து, அத காசாக்கி என் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தேன். அப்படிதான் நான் ஒரு நாள் விறகு வெட்டும்போது, ஒரு மரத்துக்கடியில தோண்டுனேன். அப்ப அங்க ஒரு பித்தள கதவு இருக்கிறத பார்த்தேன். அந்த கதவ தொறந்துகிட்டு நான் உள்ள போனேன். அங்க ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா, அங்க ஒரு அழகான பெண் இருந்தா. அவகிட்ட நான் என்ன அறிமுகம் பண்ணிக்கிட்டேன். அவ என்ன பார்த்தோனே, நான் சொல்றத கூட கேட்காம பயந்துகிட்டா. "நீ யாரு? மனிதனா? பூதமான்னு?" கேட்டா. நான் மனிதன் தான்னு அவள நம்ப வச்சேன். அப்பதான் அவ சொன்னா, "நான் இங்கேயே 20 வருஷமா இருக்கேன். இந்த பூதம் என்ன தூக்கிட்டு வந்துருச்சு. நான் இந்திய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காசிபுரம்னு ஒரு நாட்ட சேர்ந்த இளவரசி. கல்யாணத்தன்னைக்கு நைட்டே நான் இந்தியாவுக்கு பக்கத்துல கருங்காலி அப்படின்ற ஒரு தீவை சேர்ந்த அரசகுமாரி. என்னுடைய திருமணத்தன்னைக்கு இரவே இந்த பூதம் என்ன கடத்திட்டு வந்து இந்த சுரங்கப்பாதையில அடைச்சிருச்சு. நான் இங்க வந்து 20 வருடங்கள் ஆச்சு. 10 நாளைக்கு ஒரு முறை இந்த பூதம் என் கூட வந்து தங்கிக்கும். அப்புறம் போயிடும். இந்த இடைப்பட்ட நாள்ல எனக்கு ஏதாவது தேவைன்னா, அத கூப்பிடுறதுக்காக இந்த 2 வரிகள சுவத்துல எழுதி வச்சிருக்குது. இத தேய்ச்சனா அந்த பூதம் இங்க வந்துரும்." அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்புறம் அந்த பூதம் வந்துட்டு போய் 4 நாள் ஆச்சு. அது இன்னும் 6 நாள் கழிச்சு தான் வரும். அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா. நானும் அவ கூடயே இருந்தேன். எங்க உறவு பலமாச்சு. அப்புறம் அவ சொன்னா, "இந்த பூதம் இன்னைக்கு வரப்போகுது. நீ இந்த இடத்த விட்டு போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கோ அவள பிரிய மனசே இல்ல. என்னனாலும் பரவாயில்லன்னு நான் அங்க இருந்தேன். அப்ப என்ன போ சொல்லி சொன்னா. இப்படியே எங்க 2 பேத்துக்கு வாக்குவாதம் வந்துச்சு. அப்படி நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப, அந்த பூதம் வந்துருச்சு. அந்த பூதம் வந்து அவகிட்ட "எனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டுச்சு. இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவ பொய் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த பூதம் என்கிட்ட கேட்டுச்சு. நானும் அதே தான் சொன்னேன். அந்த பூதம் நாங்க சொன்னத நம்பல. அப்புறம் ஒரு கூர்மையான வாள் எடுத்து என்ன கையில குடுத்து, அவ வெட்ட சொன்னுச்சு. என்னால வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே வாள அவ கையில குடுத்து என்ன வெட்ட சொன்னுச்சு. அவளும் தப்பே செய்யாதவன நான் ஏன் வெட்டணும்னு சொன்னா. இத கேட்ட பூதம் ஆத்திரம் கொண்டு அந்த வாள் எடுத்து அந்த பெண்ண கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அது என் பின்னாடி திரும்புச்சு. நான் உன்ன ஒரு விலங்காக்குறேன். நீ எந்த தப்பும் பெருசா செய்யல. அவ சொல்றத கேட்டே தவிர. அதனால நான் உன்ன ஒரு மோசமான விலங்கா மாத்திர்றேன்னு சொன்னுச்சாம். இதெல்லாம் கேட்டேன்னா, அந்த பூதத்திட்ட கையெடுத்து கும்பிட்டு, இந்த நாட்டு மன்னன் என்ன நாட்ட விட்டே தொரத்திட்டாரு. அப்படியே வந்தப்ப தான் இவங்கள சந்திச்சேன். இவங்களோட வந்தப்ப தான் உங்க வீட்ட அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு ஒற்றை கண்காரர் சொன்னாராம். இதெல்லாம் கேட்ட அழகி, "சரி உனக்கும் விடுதலை தரேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.